இப்போ நமக்கு சீசன்ல நாவல் பழம் வந்துட்டு இருக்கு. இப்போ நாவல் பழம் தான் நம்ம டாக்டர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த நாவல் பழத்தை எப்படி சாப்பிடணும்னு நம்ம சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். மிளகா பொடி போட்டு திங்கலாமா வேணாமா? சார் இதுதான் சார் ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலும் பழங்கள் சாப்பிட்ற எல்லாரும் கொய்யா பழத்துல மிளகா பொடி கொட்டுறாங்க, பப்பாளியில கொட்டுறாங்க, தர்பூசணியில கொட்டுறாங்க. இருக்கிற எதை பழத்தை வாங்கினாலும் அதுல மிளகா பொடி உப்பையும் போட்டு தான் சாப்பிடுறாங்க. நாவல் பழத்துல இந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிடுறாங்க. காரணம் என்னன்னா, இது அதீத தோற்புங்கிற காரணத்தினால நான் தடிமனை உண்டாக்கும். தலை சுத்தலோ இல்லை தொண்டை இறுக்கமோ இருமலோ உருவாகும். சார் அதெல்லாம் ரொம்ப ரேர் கேசஸ். இல்லை இது நிறைய பேர்த்துக்கு வரும். வணக்கம், ஈரோடு அறம் சித்தா கிளினிக். ஆக்சுவலாக நம்ம பழங்கள் நமக்கு எப்போவுமே ரொம்ப முக்கியமான ஒரு உணவு வகையில் ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விலை அதிகமான பழங்கள் தான் நமக்கு நிறைய சத்துக்கள் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சீசனில் என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை சாப்பிட்டாவே போதுமானது. நீங்கள் இதுக்காக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பழங்கள் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நமக்கு சீசனில் நாவல் பழம் வந்துட்டு இருக்கு. இப்போ நாவல் பழம் தான் நம்ம டாக்டர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நாவல் பழத்தை எப்படி சாப்பிடணும்னு நம்ம சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எங்கப்பா தம்பி, நாவல் பழம் சீசனுக்கு வருது, வருஷம் பூரா கிடைக்குது. ஆமாம், அது ஹைபிரிட் பழம். பட் இது கொஞ்சம் சின்ன நாட்டு பழம்னு நினைக்கிறேன். வருஷம் பூரா நடிக்குது. அதை முதல்ல சொல்லு, எந்த பழத்தை திங்கலான்னு. நீ பாரு பழம் திங்கலான்னா இவன் ரோட்டில் விற்கிற பழத்தையெல்லாம் வாங்கிப்பானுங்க. ஆக்சுவலாக நல்ல சின்னதாக நாவல் நாட்டு பழம் இருக்கும். நாட்டு பழத்துலேயும் நிறைய வகை இருக்குது சார். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி வெண்ணாவல் இருக்கட்டும், அப்புறம் நிறைய நாவல் வகை இருக்குது. மொத்தத்தில் கொட்டை இருக்கணும். அது எந்த நாவலாக இருந்தாலும் சரி. இன்னொன்று, மிளகா பொடி போட்டு திங்கலாமா வேணாமா? சார் இதுதான் சார் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மிளகா பொடி போடல. பெரும்பாலும் பழங்கள் சாப்பிட்ற எல்லாரும் கொய்யா பழத்தில் மிளகா பொடி கொட்டுறாங்க, பப்பாளியில் கொட்டுறாங்க, தர்பூசணியில் கொட்டுறாங்க. இருக்கிற எதை பழத்தை வாங்கினாலும் அதில் மிளகா பொடி உப்பையும் போட்டு தான் சாப்பிட்றாங்க. நாவல் பழத்துல இந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்றாங்கல்ல. நாவல் பழத்தில் ரொம்ப குறைவான அளவில், ரொம்ப குறைவான அளவில் சிறிது உப்பும் சிறிது மிளகா பொடியாக இருக்கலாம், இல்லை மிளகுத்தூளாக இருக்கலாம், போட்டு கலந்து சாப்பிட்லாம். காரணம் என்னன்னா, இது அதீத தோற்புங்கிற காரணத்தினால நான் தடிமனை உண்டாக்கும். அடுத்தது, ரொம்ப சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை சுத்தலோ இல்லை தொண்டை இறுக்கமோ இருமலோ உருவாகும். சார் அதெல்லாம் ரொம்ப ரேர் கேசஸ். இல்லை இது நிறைய பேர்த்துக்கு வரும். இப்போ ரெண்டாவது, ஒரு ஆள் நிறைய பழமும் இதை சாப்பிட்றது இல்லை சார். ரொம்ப கம்மியான பழங்கள் தானே சாப்பிட்றோம். இப்போதான் சுகர் சரியாக சட்டியாக திங்கிறாங்களே சார். அப்படி தின்னா அது தப்பு இல்லையா? தப்பு தான் சார். இந்த நாவல் பழத்தில் என்ன நன்மைகள் இப்போ சுகர் பேஷண்ட் மட்டும் நம்ம அதிகமாக எடுக்கணுமா இல்லை? இந்த நாவல் பழம் சிறப்பானது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பெண் பிள்ளைகளுக்கு, அதாவது கர்ப்பப்பை கட்டி இது குறையும். இன்னொன்று, அதீத இரத்தப்போக்கு. அது கர்ப்பப்பை பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பைல்ஸாக இருக்கட்டும், நான் சொல்கிறது இரத்தப்போக்கு மட்டும்தான். ஒரு டிசீஸ்க்கு இது மருந்துன்னு சொல்லிட்டா நம்ம மக்களோட பார்வையில் என்ன ஆயிருது அப்படின்னா, இதை மட்டுமே சாப்பிட்டு சரி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் போயிடுறாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இரத்தப்போக்கு நிற்கும். அது ரத்தப்போக்கு கண்ட்ரோல் நல்லாவே நிற்கும். நாவல் கொட்டையாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், இல்லை நாவல் பட்டையாக இருக்கட்டும், ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இரத்தப்போக்கு நிற்கும். இன்னொன்று, இது பற்களுக்கு வலிமையானது, பல்லுக்கு. ஆமாம். இதை சப்பி, இது நாவல் பழத்தை மோஸ்ட்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா, தோற்பு அதிகங்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் இனிப்பு இருக்கு இல்லையா, சடாருன்னு சப்பிட்டு உடனே முழுங்கிடுவாங்க. அடுத்த தோற்பு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்வீட்டோட முழுங்கிடுவாங்க. சுவைத்து சாப்பிடணும். ஆமாம், இது சுவைக்கணும். நல்லா பொறுமையாக இதை சுவைச்சி அந்த பற்கள் எவறுகள் இதிலெல்லாம் படும்போது நல்ல கிருமிகள் அழியும். எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இது கொடுக்கலாம். அப்படியே சாப்பிடணும். நல்லா பொறுமையாக அந்த லாஸ்ட்டு தோற்பு தெரிகிற வரைக்கும் நாம் ஒரு பழத்தை சுவைத்து சாப்பிடணும் பொறுமையாக. அது இந்த பழம் பற்களுக்கு நன்மை தரக்கூடிய. இவங்க பழம் சாப்பிட்றத குறைச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பழத்தோட நன்மைகள் இவங்களுக்கு தெரியல. தமிழகத்தோட ஆரம்ப காலத்து உணவு, காலை உணவு பழங்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டை சுற்றி இப்போ என் வீட்டில் ஒரு கொய்யா பழம் இருக்கும், என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நாவல் மரம் இருக்கும். இப்போ எங்கள் அப்பாவோட கடையிலேயே பார்த்தீங்கன்னா, கடையை ஒட்டி இருக்க ஓரத்தில் சிறுநெல்லி மரமும்
கொய்யா மரமும் சாத்துக்குடி மரமும் இப்போ இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த நம்மாழ்வார் வந்து வீட்டை சுற்றி இத்தனை மரங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில், அதாவது ஒரு பழமரம், ஒரு காய் மரம், இந்த மாதிரி ஏதாவது அதாவது வேணும். நம்மாழ்வார் சொன்னது ரொம்ப சிறப்பு. ம். அது அவர் வெய்யினாரு. நான் இருந்ததையே சொல்கிறேன். நான் வந்து 1ஆம் வகுப்பு to 5ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்கூலில், ஸ்கூலோட நடு பகுதியில் ம். ஒரு பெரிய நெல்லிக்காய் மரம் இருக்கும். காலையில் அதுக்காக நான் 8 மணி 7:45க்கெல்லாம் போயிடுவேன். சீக்கிரம் போயிரு. ஏன்னா சீக்கிரம் போனால் இவன் வந்துடுவான், வாட்ச்மேன் வந்துடுவார். நெல்லிக்காய் பறிக்க ஆமாம், முடியாது. அவர் சும்மாவே இருக்க மாட்டார், நெல்லிக்காய் பறிக்க முடியாது. நாளை 7:30 8 மணிக்கே போயிடுவேன். இத்தனைக்கும் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பொடியும் உப்பும் கலந்து கொண்டு போயிருவீங்க போட்டு அப்பவே. ஜோப்பில் வச்சுட்டு எடுத்து போவேன் நான். ஆனால் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு இடமே இல்லையே. வீதி வரைக்கும் வீடு கட்டிக்கிறோம், மரம் வைக்கிறதுக்கு இடமே இல்லாமல் போச்சு. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பகுதி இருந்துச்சு எதிரில். கிரவுண்ட் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நாவல் மரம் இருக்கும், ஆ, நாவப்பழம் மரம் இருக்கும். அந்த நாவப்பழம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அருமையாக இருக்கும். இன்னொன்று, அரசாங்கம் பொது இடங்கள்ல பல மரங்களை வைங்க, கண்ட வெளிநாட்டு மரங்களை வைக்கக்கூடாது. வைக்காதீங்க. பல மரங்களை வைங்க, மக்கள் பொறிச்சு சாப்பிட்டு போகிறோம். நான் உங்களை ஒன்றும் பெரிய ஆப்பிள் மரத்தை கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லலை. நான் சொல்கிறது கொய்யாப்பழம், நாவல் பழம், இந்த மாதிரி பப்பாளி மரம். ஆனால் அங்கேயே பறித்து 4 பேர் தின்ட்டு போகிறான். யார் வேணான்னா நாவல் மரம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்ல இது. ஆக்சுவலாக புளிய மரம், வேப்ப மரம் எல்லாமே கூட பழைய ரோடுகளில் அதிகமாக இருந்தது. ஆமாம், நாவல் பழம் மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த நாவல் பழம் உடலுக்கு பல நோய்களை தீர்க்கக்கூடியது, அற்புதமான பழம். இந்த பல்லில் ரத்தம் வர்றது, கர்ப்பப்பை கட்டி பெருசாகி ப்ளீடிங் அதிகமாக பெரும்பாட்டில் போகிறது, அதுக்கெல்லாம் இதை கஷாயம் வைக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இந்த நாவல் பழத்தை பற்றி இன்னைக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், அது மாதிரி பழங்கள் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஆமாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.